சொல்லணும். இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ஒரு கதையை உருவாக்கியிருக்கிறார். இந்த கதை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இதில் ரொம்ப புகழ்பெற்ற நடிகர்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு அவரை சார்ந்த நண்பர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு அப்படி புகழ்பெற்ற நடிகர்களை நம்ம பயன்படுத்த வேண்டாம். இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப முரட்டுத்தனமான உடலமைப்பு இருக்கிற ஒரு நடிகர் தான் இதுக்கு செட் ஆவாரு அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறார் ராஜசேகர். அந்த நேரத்தில் தான் தியாகராஜனை அலைகள் ஓய்தலை படத்தில் அவர் பார்த்திருக்கிறார். பார்த்ததும் பிடித்து போய் மலையூர் மம்பட்டியான் அப்படிங்கிற தன்னுடைய படத்திற்கு ஹீரோவாக அறிமுகப்படுத்திருக்கிறார். இந்த படத்தில் தியாகராஜனை கமிட் பண்ணதும் இவரை வைத்து எடுக்க வேணாம் அப்படின்னு நிறைய எதிர்ப்பு குரல்களும் நிறைய நெகட்டிவான விமர்சனங்களும் வந்திருக்கிறது. தன்னுடைய முடிவுல ரொம்ப உறுதியாக இருந்த ராஜசேகர் தியாகராஜனை ஹீரோவாக ஆக்கினார் முதன்முறையாக. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு மலையூர் மம்பட்டியான் கேரக்டர் உருவாக்கப்பட்டது. இந்த படத்தில் நடிப்பதில் தியாகராஜனுக்கு ஆரம்பத்தில் சிரமம் இருந்திருக்கிறது. இந்த கேரக்டர் எப்படி உள்வாங்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. ஆனால் ராஜசேகர்